ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஆப் 23. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சூப்பரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணாக்கா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி முதலாக பார்க்க போகிற ஆப் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைட். இந்த ஆப் எதுக்கு யூஸ்னாக்கா உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா மெசேஜிங் ஆப்ஸுடைய மெசேஜஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு ஆப்லேயே வந்து நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் யாராச்சும் உங்களுக்கு அனுப்பிச்ச மெசேஜை வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் தான் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மெசேஜ்லேருந்தே நம்ம பார்க்க முடியும். இதனால் வந்து இந்த மெசேஜ் மூலிமா நம்ம பார்க்கறதுனால உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உங்களுக்கு சென்ட் பண்ணுறவங்களுக்கோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மெசேஜ் வந்து வியூ பண்ணி பார்த்துருக்குமா இல்லையா டீட்டெயில்ஸ் வந்து அவங்களால பார்க்க முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அனுப்பிச்ச மெசேஜ் வந்து ஒருவேளை அவங்க டிலீட் பண்ணிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்பில் வந்து டிலீட்டட் தான் வரும். பட் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் ஆன மெசேஜும் நம்மளால் பார்க்க முடியும். நார்மலான டெக்ஸ்ட் மெசேஜ் தவிர ஃபோட்டோஸ் வீடியோஸும் நம்மளால் வந்து இந்த ஆப் மூலிமா நம்மளால் வியூ பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப் லாக் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் வீடியோஸ் நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த ஆப் மூலிமா நம்மளால் ஹைட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த மெசேஜ் எல்லாமே வந்து நான் வியூ பண்ணிட்டேன். பட் ஸ்டில் என்னுடைய மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்ரீட்டில் தான் இருக்குது. அதை வச்சு சென்டருக்கு வந்து இன்னும் நான் பார்க்காத மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற ஆப் நேம் வந்து பாருங்க வாய்ஸ் சக்ஸஸ். இந்த வாய்ஸ் சக்ஸஸ் ஆப் எதுக்கு யூஸ்னாக்கா உங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து நீங்கள் டச் பண்ணாமலே எல்லா கண்ட்ரோலும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில பர்மிஷன்ஸ் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். நார்மலாக இருக்கிற கூகுள் அசிஸ்ட்டை விட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சில விஷயங்களை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது என்னென்னாக்கா ஒன்ஸ் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம மொபைலில் வந்து நம்ம டச் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்தந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஐக்கான் மாதிரி பாப்பப் போகும். அதில் வந்து சில நம்பர்ஸும் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் சொன்னால் போதும் உங்களுக்கு அந்த ஆக்ஷன் நடக்கும். 23. ஸோ நம்பர் 23 சொன்னதுமே வந்து பண்ணாக்கா இந்த மெசேஜிங் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. எந்த ஒரு மெசேஜஸுமே இல்லை என்னுடைய மொபைலில் இப்போதைக்கு. அண்ட் அடுத்தது அதே மாதிரி என்னுடைய யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்பர் 5 ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஏதாச்சும் நீங்கள் வீடியோஸ் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த நம்பர் 11 பாருங்கள் உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸ் நீங்கள் சொன்னால் போதும் உங்களுக்கு அந்த ஆக்ஷன் நடக்கும். இப்போ நான் 10 சொன்னாக்க அது மேக்ஸிமைஸ் ஆகும். 9 சொன்னால் நம்பர் 7. இதே மாதிரி உங்கள் மொபைலில் நீங்கள் டைப் அதாச்சும் உங்கள் ஃபிங்கர் மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வாய்ஸ் மூலிமா வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளுடைய நிறுவனத்தினுடைய ஆப் தான். வேணுன்றங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற ஆப் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைண்ட் மை கிட்ஸ். இந்த ஆப் எதுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக எந்த லொக்கேஷன் இருக்காங்க நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி என்ன நடக்குது இந்த ஆடியோ வந்து நம்மளால் இங்கிருந்தே தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாலோ இல்லை வீட்டுக்கு வந்தாலோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த ஃபோன் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஆப்பில் வந்து எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் மெசேஜ் சொல்லணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து இந்த ஆப் மூலியமாகவே நம்ம தெரியப்படுத்தலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் எமர்ஜென்சினாக்கா சாஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அண்ட் பேட்டரி லைஃப் அவங்களுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ பேட்டரி இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஆப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிபிஎஸ் வாட்சில் நம்ம ட்ராக் பண்ண முடியும். அண்ட் மொபைல் ஃபோன்லேயும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய குழந்தைய மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேட் வித் பேரண்ட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோன்னு நினைக்கிற மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மை கிட்ஸ் வந்து ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூசர் ஆக்சஸ் கோடு வரும். இந்த ஆக்சஸ் கோடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குழந்தைய மொபைலில் வந்து கொடுத்து நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து செட் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக உங்கள் குழந்தை வந்து எங்கே இருக்காங்களோ அந்த லொக்கேஷன் வந்து ஈஸியாக வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். அண்ட் ரிங் த பெல் கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த குழந்தையுடைய ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிங் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்மளால் செக் பண்ண முடியும். மொபைல் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப் யூஸ் பண்ணிக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துக்கலாம்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் எமர்ஜென்சி இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் SOS பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ண போதும் உங்களுடைய பேரண்ட்ஸ் மொபைலுக்கு வந்து இங்கே தெரியப்படுத்தலாம். ஜஸ்ட் ஓப்பன் த மேப் கொடுத்தாங்கனாக்கா இப்போ கரண்ட்டாக எந்த லொக்கேஷனில் இருக்காங்க உங்கள் குழந்தை இருக்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற ஆப் நேம் வந்து பார்த்தாக்கா பிக்சலோ. ஸோ இந்த ஆப் எதுக்கு யூஸ்னாக்கா நார்மலாக இருக்கிற இமேஜஸ் வந்து பார்த்தாக்கா ரொம்பவே வந்து க்ரியேட்டிவாக பண்ண முடியும், அதுவும் வந்து அனிமேட்டடாக பண்ண முடியும். இல்லை ஜஸ்ட்டு வந்து பார்த்தாக்கா ஜஸ்ட் நீ பாத் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தாக்கா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்டால் போதும், உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் வந்து பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து ரன்னிங்லேயே இருக்கும். அண்ட் ஆங்கர் செட் பண்ணிங்கனாக்கா எந்த பொசிஷன் வழியும் உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரன்னிங்கில் இருக்கணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீஸ்ன்றது வந்து பார்த்தினாக்கா எந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து அப்படியே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே நீங்கள் கம்பி நினைக்கிறோம் அதை வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஓவர்லேஸ் வந்து பார்த்தினாக்கா இந்த இமேஜஸில் வந்து பார்த்தினாக்கா அடிஷ்னலாக ஏதாச்சும் நீங்கள் ஓவர்லேஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பண்ணிக்க முடியும். அதாச்சும் நார்மல் ஃபோட்டோஸை வந்து பார்த்தினாக்கா ரொம்ப க்ரியேட்டிவாக நம்மளால் பண்ண முடியும். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கையோட பேக்ரவுண்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தினாக்கா ரொம்பவே சிம்பிள். ஏதாச்சும் இமேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ண நினச்சா அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தினாக்கா பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இருக்குது. ஸோ இந்த இமேஜஸில் எடுத்த ஃபோட்டோ வந்து இந்த இமேஜில் எடுத்து வந்து பார்த்தினாக்கா அந்த வாட்டர் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த வாட்டர் வந்து பார்த்தினாக்கா லைட்டாக வந்து அந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி ஜஸ்ட் பாத் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆங்கர் எந்த பொசிஷன் வழியும் செட் பண்ணியாச்சு. எந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த இமேஜ் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டால் போதும், உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து அப்படியே ஃப்ரீஸில் இருக்கும். ஒன்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த சாதாரண இருக்கிற இமேஜஸ் வந்து பார்த்தாக்கா ரொம்பவே செம்மையாக காமிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப், எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு ஆப்னே சொல்லலாம். வேணுன்றவங்க இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற ஆப் நேம் வந்து பார்த்தாக்கா சேஃப். ஸோ இந்த ஆப் மூலிமா வந்து பார்த்தினாக்கா உங்கள் மொபைலுடைய ரிஸ்க் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். 0லேருந்து 5 ஸ்கேல் இருக்குது. இது மூலிமா எத்தனை ஆப்ஸ் வந்து பார்த்தினாக்கா கேமரா யூஸ் பண்ணுறாங்க அண்ட் எத்தனை ஆப் வந்து பார்த்தினாக்கா உங்களுடைய மொபைல் கான்டாக்ட்ஸ் உள்ள வந்து எடுத்திருக்கு அண்ட் எத்தனை ஆப் வந்து பார்த்தினாக்கா லொக்கேஷன் சர்வீஸ் வந்து அக்சஸ் பண்ணுது. இது போல் பல விஷயங்கள் வந்து பார்த்தினாக்கா இந்த ஆப் மூலிமா நம்மளால் வியூ பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு தேவையில்லாத ஆப் வந்து பார்த்தினாக்கா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த 5 ஆப்ஸுமே வந்து பார்த்தினாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.